அடுத்து வரும் அதாவது 2025 வரும் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து டீச்சர்ஸ்க்கும் வணக்கம். நம்ம சப்ஜெக்ட் பாட்னியில் 100க்கு மேலே மார்க் எப்படி வாங்கலாம் மற்றும் யூனிட் வைஸ் வெயிட்டேஜ் அல்லது இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் என பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நாம் சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். முதல்ல உங்ககிட்ட எல்லா யூனிட்ஸ்க்கும் நோட்ஸ் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவதாக 10 யூனிட்ஸில் எந்த யூனிட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது என நோட் பண்ணுங்கள். இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவதாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற யூனிட்டை முதல்ல படிங்க. ஏன்னா நமக்கு இன்னும் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலை. அதனால் உங்களால் அதிக டைம் எடுத்து படிக்க முடியும். இதே மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கிற யூனிட்டை முதல்ல படிங்க. ஈஸியாக இருக்கிற யூனிட்டை கடைசியில் படிங்க. இப்போது என்னுடைய கருத்துப்படி நீங்கள் எப்படி எந்த யூனிட்டுக்கு ஃபஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கலாம் என பார்க்கலாம் வாங்க. மொத்தமாக இருக்கிற 10 யூனிட்டுக்கும் 10 மார்க்காக நாம் பிரிச்சுக்கலாம். இதில் என்னோடய ஃபஸ்ட் ஆப்ஷன் 10வது யூனிட்டான பேலியோ பாட்னி. ஏன்னா இது ஒரு சின்ன யூனிட், அதிகமாக டைம் எடுத்துக்காது. மேக்ஸிமம் மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த யூனிட் நமக்கு கை கொடுக்கும். செகண்ட் ஆப்ஷன் யூனிட் 1 வைரஸ், பாக்டீரியா, தாலோஃபைட் மற்றும் லைக்கன்ஸ். இந்த யூனிட்டுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நாம் படிக்க வேண்டியது அதிகமாக இங்கே இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டாக நாம் படிக்கும்போது இன்ஸ் எடுத்து படிங்க. படிக்கிற போது ஹைலைட் பென் வச்சு முக்கியமானது எல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் 3வது யூனிட்டு பிரியோஃபைட், டெரிடோஃபைட் அண்ட் ஜிம்னோஸ்போம். இந்த யூனிட்டுக்கும் அதிகமாக டைம் எடுத்து படிங்க. அதிகமாக டைம்னா 1 மாதம் இல்லைங்க, ஒரு 7-8 நாள் அவ்வளவுதான். ஏன் இந்த 3 யூனிட்ஸையும் முதல்ல படிக்கணும்னு சொல்கிறேன்னா, இந்த யூனிட்ஸில் இருக்கிறத நாம் படித்து பல வருஷம் ஆயிருக்கும். அதாவது யூஜி பிஜியில் தான் நாம் படிச்சிருப்போம். ஆக அது எல்லாமே நமக்கு இன்னும் மைண்டில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 3 யூனிட்ஸும் உங்களுக்கு தரோம் அப்படின்னா உங்களுக்கு அரசு வேலை நிச்சயம். உங்கள் மார்க் ஈஸியாக 90+ வரும். அடுத்து 4வது ஆப்ஷனாக யூனிட் 2 சூஸ் பண்ணுங்கள். பிளான்ட் பேத்தாலஜி. இந்த யூனிட்டை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு படித்தா மட்டும்தான் உங்களால் நல்லா படிக்க முடியும். அதுவும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஆக நோட்ஸ் என்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த யூனிட்டுக்கு. எந்த ஒரு யூனிட்டையும் நீங்கள் முதல்ல படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். 5th ஆப்ஷன் யூனிட் 4 மார்ஃபாலஜி, டாக்ஸானமி மற்றும் எக்கனாமிக் பாட்டனி. இதுக்கும் நோட்ஸ் அதாவது இன்ஸ் எடுக்கிறது முக்கியமாக நமக்கு பயன்படும். 6வது ஆப்ஷனாக யூனிட் 5 தேர்ந்தெடுங்க. செல் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ். இந்த யூனிட்டில் அறிஞர்களோட பெயர் ரொம்பவே முக்கியம். ஸோ அதை எழுதி வச்சுக்கோங்க. 7வது ஆப்ஷனாக யூனிட் 6 பிளான்ட் அனாட்டமியை நல்லா படிச்சுக்கோங்க. 8வது ஆப்ஷனாக 8வது யூனிட்டான பிளான்ட் ப்ரீடிங் மற்றும் பயோடெக்னாலஜியை படிச்சுக்கோங்க. 9வது ஆப்ஷனாக யூனிட் 7 பிளான்ட் ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி படிங்க. கடைசியாக 10வது ஆப்ஷனாக யூனிட் 9 எக்காலஜி மற்றும் ஃபைட்டோஜியாகிரஃபியை படிச்சுக்கோங்க. கடைசியாக சொன்ன இந்த 5 யூனிட்டும் நமக்கு பரிச்சயமான யூனிட்டாக இருக்கிறதால நமக்கு இப்போ எக்ஸாம் வச்சா கூட 50க்கு 30 மார்க் வாங்கலாம். அதுவே நல்லா படித்தா 50க்கு 50 மார்க்கும் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல்
கடைசியாக வர்ற 5 யூனிட்டை நீங்கள் படிக்கும்போது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்கிற +1 +2 புத்தகத்தை தரோவாக படிக்கணும். +1 +2 புக் தரோம் அப்படின்னா இந்த 5 யூனிட்டும் உங்களுக்கு நல்லா புரியும், ஈஸியாகவும் இருக்கும். நான் சொன்ன வரிசையில் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ண உங்களால் முடியும். 100% நம்பிக்கை வரும், 100% தேர்ச்சியும் நிச்சயம். இந்த வரிசையில் தான் நான் படித்து ஜென்ரல் கேட்டகரியில் செலக்ட் ஆகி கவர்மெண்ட் டீச்சராக நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மூலம் உங்களோட வெற்றிக்கு நானும் ஒரு சிறிய பங்களிக்கலாம்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு கோட்: ஃபோக்கஸ். எஃப்னா ஃபோர்ஸ், ஓனா ஆப்பர்ச்சுனிட்டி, சீனா கான்சன்ட்ரேஷன், யூனா அண்டர்ஸ்டாண்ட், எஸ்னா சக்ஸஸ். A force which create an opportunity by a proper concentration and understand for achieving success. இதுதான் அதோட விளக்கமாக நான் எடுத்துக்கிறேன். நான் இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக இருக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட யூனிட்டில் குறிப்பிட்ட டாபிக் செலக்ட் பண்ணி அதுக்கான வீடியோவை போடுறேன். அதே மாதிரி குறிப்பிட்ட நாளில் டெஸ்ட் கொஸ்டினையும் அப்லோட் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஈஸியாகவும் இன்னும் ஃபுல்லாக படிக்கணும்னு தோணும். நாம் நல்லா படிக்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் முக்கியம். அதுவும் நமக்கு ஒரு ஷெட்யூல் கிடைச்சா அது நம்மக்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை அதிகரிக்கும். நம்ம சேனலில் பாட்னி மட்டும் இல்லாமல் எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி மற்றும் சைக்காலஜி நோட்ஸும் கொஸ்டினும் போடுற, அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட மாணவர்கள் யாராவது நீட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கும் நம்ம சேனலில் கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை சொன்னால் போதும், அவங்களும் பயனடைவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.